பல மணி நேரங்கள் ஒரு மனிதனுக்கு உரை நிகழ்த்தி ஏற்படுத்துகிற அச்சத்தை விட, இறைவனுடைய சிந்தனையை விட, ஒரு சில வினாடிகள் நமக்கு அருகிலே நிகழ்ந்துவிட்ட ஒரு மரணத்தை குறித்து நாம் சிந்தித்தால் ஏற்படுகிற அச்ச உணர்வு அதிகம். இதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சிந்திக்க வேண்டிய முறைப்படி மரணத்தை ஒரு மனிதர் சிந்தித்தால் கண்டிப்பாக யார் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் வரும். உலகத்தின் மீது இருக்கிற இந்த பற்று பாசம் இதுவெல்லாம் குறைவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. மார்க்கமும் இதை அதிகமாக வலியுறுத்துகிறது. மனிதர்கள் பண்பட வேண்டுமா, நீங்கள் மரணம் குறித்து அதிகமாக நினைவு கூறுங்கள். அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லதாத், இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற, இல்லாமல் ஆக்கி விடுகிற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைத்து பார்ப்பதன் வழியா அடிக்கடி நினைத்து பார்க்க வேணும். அக்ஸிரு என்கிறார்கள் நபிகள் நாயகம், அதிகமாக நினைத்து பாருங்கள். ஆனால் பொதுவாகவே மரணத்தை குறித்து நினைப்பது, அது குறித்து பேசுவது என்பது நம்மிடத்திலே மிக மிக குறைவாக இருக்கிறது. வாழ்க்கையின் தேவைகளை குறித்து அதிகமாக பேசுகிறோம். ஒரு நாளைக்கு நாம் பேசுகிற பேச்சுக்களில் அதிகம் எதற்கு பேசுகிறோம் என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால், என்றாவது ஒரு நாள் மரணத்தை குறித்து பேசியிருப்போம், அல்லது நமக்கு அருகிலே நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருவர் மரணித்து விட்டால் அப்பொழுது மரணத்தை குறித்து பேசியிருப்போமே தவிர, அதை தாண்டி மற்ற நேரங்களில் மரணத்தை குறித்து பேசுவதோ மரணம் குறித்து சிந்திப்பதோ நம்முடைய சமூக வாழ்க்கையிலே மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அதைத்தான் அதிகப்படுத்த சொன்னார்கள். பொருளாதாரம் குறித்து சிந்திப்பதை விட, உலகத்தினுடைய இன்னபிற தேவைகளை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட அதிகமாக நீங்கள் மரணத்தை குறித்து சிந்தியுங்கள். ஏனென்றால் அதுதான் மனிதனை பக்குவப்படுத்துகின்ற காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு போதனை.